இன்றைக்கி இந்த வீடியோவில் செம்ம காரசாரமான 1 கிலோ மீன் குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இனி இந்த மீன் குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக 1 கிலோ மீனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேரினேஷனுக்காக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே 1 ஸ்பூன் ஆயிலை போட்டுக்கணும். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இதெல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்தில் இருக்கட்டும். இது கூடவே இந்த குழம்புக்கு ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸு புளியை இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இந்த குழம்புக்காக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை நடுவில் சீவிட்டு விட்டுருங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக குக்கரை வரைக்கும் மூடியை வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்களா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டுட்டு இதிலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். அதுக்கப்புறம் முன்னாடியே மேரினேட் பண்ண இந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலரை விட்டுக்கினா போதும். இந்த மசாலா எல்லாம் இந்த மீன் துண்டுக்கு நல்லா பிடிக்கணும். இந்த மாதிரி கலரை விட்டுட்டு மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் மூடியை எடுத்துகிட்டு இதுலேயே கரைச்சி வச்சுட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இந்த புளி தண்ணி இந்த மீன் துண்டெல்லாம் கொஞ்சம் முக்கிற வரைக்கும் போட்டுக்கணும். போட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கணுங்க. இதுலேயே இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியாக திக்காக கன்சிஸ்டன்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். இப்போது இதுலேயே லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சுட சுட சாதமில் இந்த மாதிரி மீன் குழம்பை சர்வ் பண்ணி பாருங்களேன். இந்த மீன் குழம்பு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தங்க வளையல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப். உங்கள் ஆத்யா. பாய் பாய்.